காய்ஸ் அண்ணன் நானும் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே காளான் பறக்க வந்திருக்கோம். கையில் காளான் பறக்கி வச்சிருக்காரு பாருங்க. பெரிய காளான் இருக்கிறதுலே. இன்னைக்கு வந்து மஷ்ரூம் ரெசிபி பண்ண போகிறோம் அன்னைக்கு அண்ணன். காய்ஸ் இந்த இடத்துல இந்த இருக்கு பாருங்க காளான். எவ்வளோ காளான் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா? காளான் ஆனால் ஃபுல்லாக மலர்ந்துருச்சு. காய்ஸ் இந்த காளால வந்து நாங்கள் சாப்பிடலாமா என்னன்னு தெரில எங்களுக்கு. உங்களுக்கு காளான் இந்த காளான் தான் சாப்பிட்ற காளான்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க காய்ஸ். அடுத்த வாட்டி இன்னும் நிறையா பறக்க ஆரம்பிச்சிருவோம். அண்ணன் வந்து ஏற்கனவே இதை வந்து பிடிங்கி போட்டிருக்காரு. ஆனால் இதான் சாப்பிட்ற காளான்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோ பார்த்தேன் இதில். ஸோ இதை வந்து சேகரித்து வச்சுருப்போம். அதை பார்த்துட்டு பிடிங்கி போட்டு வந்துட்டேன். இதான் காளானா எனக்கு தொப்பா இதுதான் தெரியுது. உருண்டையாக இருக்கிறத காளான்னு நினைக்கிறேன். இது காளான் தான். கூட காளானா இதான் காளான். அது வந்து இன்னும் கொஞ்சம் முட்டையா இருக்குல்ல, அது முட்டை காளான். இப்போ இப்படியே போனால் இப்படி எப்படி போடுறது? பைய தேடணும் முத. கைஸ் அண்ணன் முன்னாடி போய்கிட்டு இருக்காரு, அவன் பின்னாடி போகிறான். பாருங்க எப்படி போகிறாருன்னு உள்ளுக்குள்ளே. தேன் ராட் பார்த்துட்டாரு அண்ணன். எங்கே இருக்கு கைஸ்? பாருங்க கைஸ், காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இதில் பாருங்க பாம்பு சட்டைலாம் எப்படி இருக்கு பாருங்க கைஸ். பாம்பு சட்டை, பாம்பு உரிச்சு போட்டுருக்கு சட்டையை. பார்த்தீங்களா? அந்த ஒன்று கிடக்கு. உள்ள தேன் ராட்டு இருக்குதுங்க கைஸ். இல்லை 5 மணி கடை அந்த இருக்குதுங்க தேன் ராட்டு. தேனை யாராச்சும் எடுக்க தெரிஞ்சா எடுக்கலாம். நமக்கு எடுக்க தெரியாது கைஸ். தட்டி தட்டி மெதுவாக எடுக்கணும். அதை எடுத்து காலையிலேயே கொத்து வாங்கிட்டு இருக்க முடியாது நம்ம. நல்லா போயிடுவோம். போங்க. முரட்டாடு பக்கத்திலே பாம்பு சட்டையை கழட்டி போட்டு போயிருக்கு. சட்டையை கழிக்கல. முதல்ல அந்த கவர் எடுக்கணும். பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து கவரில் போட்டாரு காளானை. காட்டுங்க எவ்வளோ காளான் வந்திருக்குன்னு. இவ்வளோதான் காளான் வந்திருக்கு. இன்னும் எவ்வளோ கிடைக்குன்னு பார்ப்போம். காய்ஸ் பழைய மரத்தூரில் வந்து காளான் முளைச்சிருக்கு. ஆனால் அது வந்து பூத்து இருக்கு, வேணான்னு சொல்லிட்டாரு. பாருங்க சரி பார்த்தீங்களா? ஃபுல்லாக மலர்ந்துருச்சு. ஃபுல்லாமே காளானாக தான் இருக்குது. ஆனால் காளான் வந்து சாப்பிட்ற மாதிரி எதுவுமே இல்லை. நச நசன்னு ஆயிடுச்சு. வெளியே போகலாம். இந்த காலம் ஆகாது. பாதை இருக்கு. வெறும் முயலா ஓடுது காய்ஸ் இந்த பக்கம். இந்த ஒரு முயல் ஓடுது ஒன்று. இந்த ஊரான் பாருங்க, மெதுவாக ஓடுறான் காய்ஸ். நிறையா முயல் கிடக்கான் உள்ள. ஆனால் அதெல்லாம் நம்மளாம் சாப்பிடக்கூடாது இந்த முயல்லாம். முயல் பார்த்துட்டேன் காய்ஸ். இதோட மூணு முயல் பார்த்துட்டேன் காய்ஸ் இந்த பக்கம். சரியான அடர்ந்த காடு சுற்றி தான். பார்ப்போம். ஒரு முயலாக ஓடுது காய்ஸ். ஆனால் நிறைய முயல் கிடக்குல்ல. காளான் பார்த்துருக்கோம் காய்ஸ். இங்கே வருங்க, மரப்பட்ட காளான் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது. ஆத்தாடி கட்டுனில் இருக்குது. இந்த காலெல்லாம் சாப்பிடக்கூடாது காய்ஸ், விஷக்காலம்.
கோவம் பழம் கிடக்கு வருங்க. ஃபுல்லாக அந்த மரத்து மேலே ஃபுல்லாமே கோவம் பழம் தான் கிடக்கு. நான் ஒரு காலம் பார்த்துட்டேன். பார்த்தீங்கன்னா மரத்து வேர்ல இருந்து வந்திருக்கு. செம்ம காலனா இருக்கு கைஸ். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ அன்னிலேருந்து பிடிங்காச்சு, தூரோட பிடிங்காச்சு கைஸ். வருங்க கிடக்கு போல. இதான் ஒரு காலம் இருக்கு கைஸ். வேற லெவலில் இருக்கு. இது சாப்பிடலாமா? நல்ல காலம் பார்த்துட்டு போகணும், விஷம் வந்துடாம. யூடியூப் சேனல் கைஸ் அண்ணனுக்கு வந்து காலம் அந்த காலம் தான் சாப்பிட்ற காலம்னு சந்தேகமாக இருக்கு. யாராச்சும் இந்த காலம் தான் சாப்பிட்றதுன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்கள் கைஸ் அடுத்து வருது. இந்தாங்க ஒரு படியால எல்லாம் ஒரே இதுதான் ரைஸ். ஓரளவு மஷ்ரூம் ரெடி ஆயிருக்கு. கலெக்ஷன் பண்ணியாச்சு. இன்னும் கலெக்ஷன் கிடைக்குதான்னு போய் பார்த்துட்டு சமையல் பண்ண போயிடுவோம். அண்ணன் தான் இன்னைக்கு சமையல் பண்ண போகிறாப்புல. சமையலில் பிச்சு விட்ருவாப்புல, பயங்கரமாக சமைப்பாப்புல. ரைஸ் இந்த ஒரு கலர் இருக்கு. ரைஸ் அண்ணனுக்கு காலில் முள்ளு குத்திருச்சு போல. இங்கே வருங்க காலம். ஆ திருட்டான்னு சொல்லிட்டு போறீங்களா? அப்படியாச்சு. குட்டி குட்டியாக இருக்கு நிறையா. காலம் எப்படி பண்ணுவீங்க? கிரேவி மாதிரி பண்ணுவீங்களா? இன்னைக்கு கிரேவி இருக்கு, காளான் கிரேவி. ஆமாம், சூப்பரு. இன்னைக்கும் காட்டுக்குள்ளே தெரிய வேண்டியதா இருக்கு. இருக்கிறதுலே பெரிய காளான் மாட்டி இருக்கு நமக்கு. இந்த மாதிரி எத்தனை தண்ணி காளான் கொடுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு பெரிய காளான் பாருங்க guys. பாருங்க ஐயா, பாருங்க எத்தனை தண்டி காளான் கிடச்சிருக்குன்னு. அதான் ஹெல்மெட் மண்டை. ஹெல்மெட்டுக்குள்ள இருக்கிற பஞ்சு காளா மாதிரி தெரிஞ்சிருக்கு நமக்கு. வேஸ்டா போச்சு காய்ஸ். காய்ஸ் இதுல ஒரு காளான் கிடக்கு வருங்க. தூரமா இருந்தாலே வெள்ளை கலர்ல தெரிஞ்சிருது காளான். இன்னைக்கு ஒரு நல்ல வேட்டை தான். வேற லெவல்ல இருக்கு. கடைசியா அவ்வளோ காலம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு கைஸ். பயங்கரமா க்ளீன் பண்ணியாச்சு. ரெசிபி ரெடி பண்ணிடுவோம்.
சட்டி காஞ்சி எண்ணெய் ஊற்றிக்க. ஊற்றியாச்சு. வெங்காயம் நல்லா அடுப்பு எழுதிட்டுக்குவோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகா போட்டுக்குவோம். தக்காளி போட்டாச்சு. நாலு கிளி போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம். கொஞ்சோன்னு கருவேப்பிலை. தேவையான அளவு உப்பு. நல்லா கிண்டிக்கிட்டே இருப்பேன். மஞ்சள் லைட்டாக கொடுக்குவோம். அப்படியே கொஞ்சம் மிளகாய் பொடி, அப்படியே மல்லித்தூள் கொஞ்சம், அப்படியே கொஞ்சம் சிக்கன் வறுவல் பொடி, போட்டு கிண்டி வேண்டியதான். அந்த பச்சை வர போன பிறகு தேவைக்கு தக்கன தண்ணி. காரம் போட்டுக்கிறோம்.
போட்டு ஒரு கிண்டு. சட்டி பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் 10 ரூபாய்க்கு. போகிறான் சீரகத்தை போட்டு இப்போ நல்ல ஒரு கசக்கு. நல்லா இருக்கும் எடுத்து கொஞ்சம் அது மேலே கருவேப்பிலை பாருங்க. காளான் கிரேவி அப்படியே கிண்டிட்டு இதோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. காளான் கிரேவி பார்த்துங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சரி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நம்ம கிரேவியே காளான் கிரேவியே சூடாக இருக்கு. எனக்கு பார்க்கும்போது எச்சு ஊறுது செம்மையா. சாப்பிட்டு பார்ப்போம். சுட சுட இருக்கு. சரியா இருக்கு. சூப்பரா இருக்கு. சோத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டோம்னா ஒரு கொண்டா கூட இருக்கும் போல. நாக்கு தாண்ட மாட்டுதா.